கதையின் தலைப்பு அரசனும் காலி பாத்திரமும். ஒரு காலத்தில் நியாயமும் கருணையும் கொண்ட ஒரு அரசன் வாழ்ந்தான். மக்களின் மனதில் நேர்மை எவ்வளவு ஆழம் என்று அறிய விரும்பினான். அரண்மனை முன் ஒரு காலி பாத்திரம் வைக்கப்பட்டது. அதற்குள் ஒரு சிறிய தங்க நாணயம். மேல் மெதுவாக எழுதப்பட்ட வார்த்தைகள், யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் வந்தார்கள், பாத்திரத்தை பார்த்தார்கள். சிலர் நின்றார்கள், சிலர் தயங்கினார்கள், பலர் அமைதியாக சென்றார்கள். அப்பொழுது ஒரு மனிதன் நின்றான். நாணயத்தை பார்த்தான், வார்த்தைகளை வாசித்தான், சுற்றி பார்த்தான். ஆனால் அவன் கையை நீட்டவில்லை. அவன் நாணயத்தை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்குள் சென்றான். அரசனை வணங்கி சொன்னான், அரசே, இது எனக்கு சொந்தமானது அல்ல. இதன் உண்மை உரிமையாளர் உங்களைத் தவிர வேறு யாரும் இல்லை. சிறிது நேரம் எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். பின்னர் அவன் மெதுவாக சொன்னான், இந்த பாத்திரம் இங்கே இருந்தால் பலருக்கு அது ஒரு கடினமான சோதனையாக இருக்கலாம் என நினைத்தேன். அரசன் புன்னகைத்தான். அவன் கண்களில் மரியாதை ஒலித்தது. அரசன் சொன்னான், நீ எடுத்துக்கொள்ளாத நேர்மையாளர் மட்டுமல்ல, மற்றவர்களின் மனதையும் பாதுகாக்க நினைத்தவன். நேர்மை என்பது தனக்கு சரியானதை செய்வது, அதே நேரத்தில் பிறரையும் தவறிலிருந்து காக்கும் மனம். அதனால் நேர்மை எப்பொழுதும் ஜெயிக்கும்.